வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த அறிக்கையை வெளியில் எடுத்தவர்கள் தமிழருக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு விடயங்களை பகிரங்கமாக கையாள முன்வர மாட்டார்கள் என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசு கட்சி நழுவ விடுகின்றது என்று சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு அவசியமான சோதனைக்கு தேவையான ரசாயனங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருகோணமலையில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாவனெல்ல ஹெம்மாத்தகம பகுதியில் சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கொழும்பில் கைக்குண்டு ஒன்றுடன் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காசாவை நோக்கி மனிதாபிமான உதவிகளோடு பயணித்த மாட்லின் எனும் கப்பலை இஸ்ரேலிய கடற்படை கைது செய்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக தேசிய காவல்படையை நிறுத்துவதை தடுக்க மனு தாக்கல் செய்துள்ளதாக கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். பட்டளந்த அறிக்கையை வெளியில் எடுத்தவர்கள் தமிழருக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு விடயங்களை பகிரங்கமாக கையாள முன்வர மாட்டார்கள் என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். பட்டளந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அதுவும் அரசியலே என அவர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: செம்மணி சமூக புதைகுழியில் தோண்ட கொலை செய்து புதைக்கப்பட்ட அல்லது உயிரோடு புதைத்து கொல்லப்பட்டோரின் உடல் எச்சங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தோன்றுகின்றன. இதற்கான நீதி விசாரணை நடத்தப்படும் என நீதி அமைச்சர் குறிப்பிட்டாலும் அகழ்வு பணிகளும் ஆய்வுகளும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அத்துறையில் சர்வதேச நிபுணத்துவம் கொண்டவர்களால் நடத்தப்பட்டால் மாத்திரமே நிகழ்த்தப்பட்டுள்ள இனப்படுகொலைகளுக்கு முகம் கொடுத்து பலிகளை சுமந்து அரசியல் நீதிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதி கிட்டும். தேசிய மக்கள் சக்தி இதற்கான கதவுகளை திறக்குமா அல்லது நாட்டின் இறைமை என கூறி நீதிக்கான தடைகளை விதிக்குமா என்பதே எமது கேள்வி. தற்போது அகலப்படும் செம்மணி சமூக புதைகுழி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா ஆட்சியின் காலத்துக்குரியது. இப்புதைகுழியை மூடி மறைக்கவும் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அக்காலத்தில் சமாதான தேவதையாக காட்சியளித்த சந்திரிகா மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தியாக தற்போது அனுரகுமார தலைமையில் பதவியில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களும் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்களே. தற்போது அகழப்படும் சமூக புதைகுழியை விட மேலும் பல சமூக புதைகுழிகள் தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றிற்கு எல்லாம் விசாரணையை நடத்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் துணியவில்லை. அகழ்வு மற்றும் ஆராய்வு அறிக்கைகள் எல்லாம் பாதாள கிடங்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. பட்டளந்த அறிக்கையை அரசியலுக்காக தூசி தட்டி வெளியில் எடுத்தவர்கள் தமிழர்களுக்கு எதிராக புரியப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை விடயங்களை பகிரங்கமாக கையாள்வதற்கு முன்வர மாட்டார்கள். அதுவும் அரசியலே. தமிழர் தாயக பூமியில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள படை முகாம்கள், அதனை சூழவுள்ள வளவுகள் மற்றும் நிரந்தர கட்டளங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலப்பகுதிகளிலும் சமூக புதைகுழிகள் இருக்கலாம். அந்த நிலப்பிரதேசங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படல் வேண்டும். வன்புணர்வின் பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கிருசாந்தி தொடர்பில் மரண தண்டனை கைதியான கேப்ரல் சோமரத்னா என்பவரால் 600க்கும் மேற்பட்டோர் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்டனர் என கூறியதன் பிற்பாடு அதனோடு தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டோர் விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, பதவி உயர்வுகளும் அரசு சலுகைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சமூக புதைகுழியை ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டு அந்த கால பகுதியில் இந்த பிரதேசத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பாய் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளையும் அரசு சலுகைகளையும் அரசு மீளப்பெறல் வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை, மனிதாபிமான வகையில் மீட்பு யுத்தமே நடந்தது என கூறும் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா போன்றவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர போன்றவர்களும் மட்டுமல்லாது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட செம்மணி சமூக புதைகுழி காட்சிகளை கண்ட பின்னர் தமது நிலைப்பாட்டை மாற்றி தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர்கள் மாத்திரமல்ல, தமிழர்களின் வாக்குகளை
பதவிகளை பெற்று அரசியல் அதிகார நாட்காலிகளில் அமர்ந்த பின்னர் அரசு சுகங்களுக்காக இனப்படுகொலை ஆட்சியாளர்களை பாதுகாத்து அரசியல் போராட்டத்தையும் போராளிகளையும் காட்டிக் கொடுத்தவர்களும் தம் மனச்சாட்சிகளை தொட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மனித குலத்திற்கு எதிரான திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை 2009 இறுதி யுத்தத்திற்கு முன்னரும் இலங்கை பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தியமைக்கு மிக ஆணித்தரமான சாட்சியாகவே செம்மணி சமூக புதைகுழி காட்சி தருகின்றது. இது மனிதநேயம் கொண்ட மனச்சாட்சி உள்ளோரை நிச்சயமாக தட்டி எழுப்பும். இலங்கையின் பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழர் தாயகத்தில் தமிழர்களை கொன்று குவித்தும் காணாமலாக்கப்பட்டு சமூக புதைகுழிக்குள் தள்ளியதும், ஆயிரக்கணக்கானோரை சித்திரவதை செய்து சிறைகளில் அடைத்ததும், லட்சக்கணக்கானோரை புலம்பெயர வைத்ததும் தமிழர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழரின் தாயகத்தையும் தேசியத்தையும் அதன் அரசியல் வழித்தடத்தையும் அளிப்பதற்காகவுமே ஆகும். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் பேரினவாத சக்திகள் அரசியல் முள்ளிவாய்க்காலில் எம்மை மூழ்கடிக்கவே திட்டங்கள் தீட்டத் தொடங்கியுள்ளதோடு அவர்களின் அரசியல் முட்கம்பி வேலிக்குள் நிரந்தரமாக அடைத்து வைக்கவும் துடிக்கின்றனர். போராளிகள் விதையான மண்ணில் இருந்தும் முள்ளிவாய்க்கால் நிலத்திலிருந்தும் எழுகின்ற குரலை தமிழர் தேச அரசியலுக்கான குரலாக ஏற்று கொள்கை அடிப்படையில் அரசியலை முன்னோக்கி நகர்த்த ஒன்றுபடுமாறு தமிழ் தேச அரசியல் தலைமைகளை கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசு கட்சி நழுவ விடுகின்றது என சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். ஆணவத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் நிலையில் தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசு கட்சி நழுவ விடுகின்றது என டெலோவின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை. பல விட்டு கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது. இதன் பின்னர் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதன் பிரகாரம் கடந்த திங்கட்கிழமை மதியம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடன் சந்திப்பு நடைபெற்றது. அதன்போது வன்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கின்றதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். உங்கள் கருத்துக்கள் பயனற்றவை. வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகின்றது. பல சபைகளில் தனியொரு கட்சியாக அவர்கள் ஆசனங்களை பெற்றுள்ளார்கள். தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாது விடின் இந்த சபைகளை ஆளும் தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் கிழக்கு மாகாணத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும் எனவும் தெரிவித்தோம். இன்னும் காலம் பிந்தவில்லை. தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்போடு வடக்கு கிழக்கில் அனைத்து சபைகளையும் அமைப்பதற்கான முயற்சியை செய்ய முடியும். அதை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகின்றோம் எனவும் தெரிவித்தோம். ஆனாலும் இணக்கமான சூழ்நிலைக்கு பதிலாக வரட்டு சவால்களே பதிலாகின. தனிமனித வீரவசனங்களால் எமது இனத்தை நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது. மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்களின் எதிர்பார்ப்பு. அதனை செய்வதற்கு விட்டுக் கொடுப்பு, அரவணைப்பு என்பன மிக அவசியம். தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒற்றுமைக்காகவே டெலோ பாடுபட்டு வந்துள்ளது. அதில் மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாங்கள். அதை தவறாக புரிந்து கொண்டு வீரவசனங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை. மேலும் வெட்டி சவால்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிய மாட்டோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு அவசியமான சோதனைக்கு தேவையான ரசாயனங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று நோயாளிகளுக்கு அவசியமான டாக்ரோலிமஸ் அளவு சோதனைகள் மற்றும் சோதனைக்கு தேவையான ரசாயனங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளில் குறித்த நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் காலவரையறையின்றி தாமதமாகி வருவதாக அரசு மருத்துவமனை ஆய்வக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பு தேசிய மருத்துவமனையின் ஆய்வக அதிகாரிகளின் கூற்றுப்படி ரசாயன பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 மாதங்களாக இந்த சோதனை மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த ரசாயனங்கள் இல்லாததால் தமது அமைப்பும் நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்பதை இலங்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் சுரங்கா தொலமுல்ல குறிப்பிட்டுள்ளார். டாக்ரோலிமஸ் அளவு சோதனை என்பது ஒரு முக்கியமான சோதனையாகும். இது ஒரு மருத்துவர் பரிந்துரைத்தபடி மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளிகளுக்கு மாதந்தோறும் அல்லது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் செய்யப்பட வேண்டும். டாக்ரோலிமஸ் அளவுகள் நிலையான வரம்பிற்கு கீழே இருந்தால் அதன் அளவை அதிகரிக்க வேண்டும். அளவுகள் மிக அதிகமாக இருந்தால் கடுமையான பக்க விளைவுகளை தவிர்க்க அளவை குறைக்க வேண்டும். இந்த நிலையில் டாக்ரோலிமஸ் அளவை சரியாக கண்காணித்து சரி செய்ய தவறினால் அது உயிருக்கு ஆபத்தானது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது பெரும்பாலான அரச மருத்துவமனைகளில் இந்த சோதனை கிடைக்கவில்லை. தனியார் மருத்துவமனைகள் சுமார் 26,000 ரூபாய் செலவில் இந்த பரிசோதனையை வழங்குகின்றன. இருப்பினும் இது அனைத்து சாதாரண மக்களுக்கும் தாங்க முடியாத செலவாகும் என்று மருத்துவத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலையில் காட்டுஜானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சிலம்பற்றில் காட்டு யானை தாக்கி ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடும்பஸ்தர் மாடு மேய்க்க சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஈச்சிலம்பற்று பூநகர் பகுதியைச் சேர்ந்த ராசையா கணேசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாவனெல்ல ஹெம்மாத்தகம பகுதியில் சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவனெல்ல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் ஹெம்மாத்தகம பகுதியில் சட்டவிரோத சிகரெட்டுகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைதான சந்தேக நபரிடமிருந்து 25,250 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மாவனெல்ல பகுதியைச் சேர்ந்த 55 அகவையுடையவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணித்த பேருந்து விபத்திற்குள்ளாகியதில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் ஒரு குடவத்தை வீதியோரத்தில் வைத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த பேருந்து வீதியோரத்தில் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் தொடராக நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பில் கைக்குண்டு ஒன்றுடன் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிற்கு அருகே நடைபெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் சோதனை நடவடிக்கை ஒன்றின் போது கைக்குண்டு ஒன்றுடன் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்புக்கு அருகே கடவத்தை பிரதேசத்தில் மககடே சந்தியில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியொன்றை நிறுத்தி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சோதனையிட்ட போது அதற்குள் இருந்தவர்களிடமிருந்து கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோணஹேன, கடவத்தை மற்றும் எல்பிட்டிய பிரதேசங்களை சேர்ந்த மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ராணுவ சிப்பாய் ஒருவரும் உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். காசாவை நோக்கி மனிதாபிமான உதவிகளோடு பயணித்த மாட்லின் எனும் கப்பலை இஸ்ரேலிய கடற்படை கைது செய்துள்ளது. காசாவை நோக்கி மனிதாபிமான உதவிகளோடு இத்தாலியில் இருந்து புறப்பட்ட மாட்லின் என்ற கப்பலை இஸ்ரேலிய படை தொடர்ந்தும் பயணிக்க வேண்டாம் என எச்சரித்த நிலையிலும் அது தொடர்ந்து பயணித்த வேளை அந்த கப்பலை காசாவில் இருந்து சுமார் 185 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து இஸ்ரேலிய கடற்படை கைது செய்துள்ளது. இந்த கப்பலில் 12 மனிதாபிமான செயற்பாட்டாளர்களும் குழந்தைகளுக்கான பால்மா மற்றும் சில பொருட்களும் பயணித்த வேளையிலேயே இஸ்ரேலிய கடற்படையினரால் குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் பயணித்தவர்களில் கிரெட்டா துன்பர்க் என்ற ஸ்வீடனின் புகழ்பெற்ற சூழலியலாளர் மற்றும் ரிமா ஹசன் என்ற பிரான்சில் இருந்து வந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஓமர் ஃபயத் என்ற அல் ஜசீரா செய்தி ஊடகத்துக்கான ஊடகவியலாளர் உட்பட பிரான்ஸ், ஜெர்மனி, துருக்கி மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய அரசு இவர்கள் மனிதாபிமான செயற்பாட்டாளர்கள் இல்லை என்றும் இன்ஸ்டாகிராம் செயற்பாட்டாளர்கள் என்றும் இது ஊடக நாடகம் என்றும் விமர்சித்துள்ளது. அதே நேரம் இவர்களின் சட்ட நிறுவனம் அவர்களை இஸ்ரேல் கடத்தியுள்ளதாகவும் அவர்களை எப்படி சர்வதேச எல்லையில் வைத்து கைது செய்ய முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக தேசிய காவல் படையை நிறுத்துவதை தடுக்க மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார்.
லாஸ் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக கடற்படையினரையும் தேசிய காவல் படையையும் நிறுத்துவதை தடுக்க அவசர கால மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கலிபோர்னியாவின் ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் கெவின் நியூசம் தனது எக்ஸ் தள பதிவில் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ட்ரம்ப் சட்டவிரோதமாக கடற்படையினரையும் தேசிய காவல் படையையும் நிறுத்துவதை தடுக்க நான் அவசர கால மனுவை தாக்கல் செய்துள்ளேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை அந்நாட்டு குடிமக்களுக்கு எதிராக திருப்பும் வகையில் செயற்படுகின்றார். இவ்வாறான இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை நீதிமன்றங்கள் உடனடியாக தடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.